சார் வேதாள மாட்டிக்கிட்டான் சார். மாட்டினானா? அவன் மேலே உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸும் எல்லா ஸ்டேஷன்லேருந்து வாங்கிட்டு வர சொன்னே வந்துருச்சா? வந்துகிட்டு இருக்கு சார். என்னையா முடிஞ்சா? சார் பேப்பர் முடிஞ்சிச்சு சார். அவ்வளோ பெரிய ஐட்டக்காரனா அவன்? ஐயோ என்னால் முடியல சார். அவர் நம்ம வழிக்கு விட மாட்டேங்கிறார் சார். எவ்வளோ அடிச்சாலும் அசைய மாட்டேங்கிறார் சார். இவர் தான் சார் வேதாளம். என்னையா அவரு பெரிய இவனா இவன்? அவன் சொல்லு. என்னால வேதாளம்னெல்லாம் கூப்பிட முடியாது. அவன் ஒரிஜினல் பேர் கணேஷ் தானே? ஆமா. கணேஷ் மெட்ராஸ்ல பிளேடு போடுறவன், அசால்ட் பண்றவன், மட்டை போடுறவன் 4 டைப் ரவுடி இருக்கேன். அத்தனை டைப் ரவுடி விஷயத்தையும் ஒன்னா மிக்சியில போட்டு நீ ஒத்தாளா நின்று மேனேஜ் பண்ணி கெத்தா தெரியாம இப்ப இந்த மணிமாற அடிக்கிற அடியில இனிமே எங்கே அடுத்தடிக்கு போகாம ஒழுங்கா வீட்டுல கிடப்ப பார். எவ்வளோ அடிச்சாலும் அவசர மாட்டேங்கிறான். என்ன சத்தம் பாரு? உள்ள போட்டாங்க சார். இவனோட ஆளா இருப்பாங்களோ? இவர் யாரோட ஆளும் இல்ல சார். இவர் யாரையும் கூப்பிட மாட்டாரு சார். அதுவும் உங்க அண்ணன் மணிமாறன் உள்ள இருக்கான் பாரு. உங்க தம்பி தான் உங்களை தூக்கி போட்டு மிதிக்க வந்திருக்கான். என் தம்பி கிட்ட எப்பறம் தப்பிக்கிறது? இப்போ அவங்க தம்பி கிட்ட தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரே வழிதான் சார். இந்த வழியில தான் இவனும் இருக்கானுங்களேடா. நான் இந்த வழியே சொன்னேன் சார். இந்த பக்கம் சவுருல இருக்கு, இந்த பக்கம் வேதாளம் இருக்காரு சார். என்னையா சொல்ற? சார் வேதாளம் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் சார். ஐயோ காலையில இருந்து வச்சு செஞ்சிருக்கோம், அடி பின்னு பின்னு பண்ணிருக்கோம். அவன் எப்படியா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்? வேதாளத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை காட்டினோம்னா அவர் பக பாசம் நேசம் எதுவும் பார்க்க மாட்டார் சார். அப்படி என்ன விஷயம்? கணேஷ் வேதாளம் வேதாளம் கூப்பிடுங்க. வேதாளம் மௌனாடி செத்தடா. வேதாளம் காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. என்ன அவங்கள அடிக்கணும். அடிக்கலாம். காசு கொடுங்க. எத்தனை பேர்? 20 பேர் இருப்பாங்க சார். தலைக்கு 2000 ரூபா. 40,000 கொடுங்க. ஐயோ என்கிட்ட 30,000 தானே இருக்கு. 10,000 அப்புறம் தட்டுமா? 5 பேர் அப்புறம் பண்ணிக்கிட்டா. தமாசு தமாசு. ஏன்னா இவர் யாரா கூடமா பேசுறாரு? 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு சார். நான் கொடுக்குறேன் சார். நான் இப்போ என்ன தரேன்னு நீ வானோ வானோங்கிற? உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. சூப்பரா சொன்னேன். ஆனா 2 நிமிஷம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சம்பந்தம் ஸ்ட்ராங் ஆச்சு. காசை கொடுத்தா பால் மாறிடுவேன்னு நினைச்சியா? எவ்வளவு இருக்கு? 50,000 சார். நீங்க எவ்வளவு சார் கொடுத்தீங்க? 40,000. பாவம் சார். இவங்க பச்சை புழுங்க மாதிரி இருக்கான் சார். இவங்க கிட்ட போய் பேரம் பேசிக்கிட்டு நம்ம எங்கடா பேரம் பேசணும்? பேரம் பேச சொல்றாரு சார். சென்னை இருக்காரு மாமனார் வீட்டுல போட்டதா கொண்டாடி அடிக்கும்டா. எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக நீ
எப்பவும் இப்படி எட்டியது பதியேற்காக. சார் தேவைப்பட கூப்பிடுங்க சார். ஓகே வேதாளம். எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ, எங்கெல்லாம் அக்கிரமம் நடக்குதோ, அங்கெல்லாம் இந்த வேதாளம் இருப்பான்டா. ஏன்னா இதெல்லாம் பண்றதே அவன் தானே. பொண்ணு கிளம்பு, போயிட்டு இரு. இது உனக்கு தேவையில்லாத மாற்று. ப்ளீஸ் சார். ஐயோ ஐயோ சார், முதுகுல குத்திருக்காங்க சார். என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க, பழகிடுச்சு. போயிட்டு இரு. ரொம்ப ரத்தம் கொட்டுது சார். போயிட்டு இரு. போ போ. குத்திட்டாங்க மேடம், அட்மிட் பண்ணுங்க ப்ளீஸ் மேடம். ஐயோ இது போலீஸ் கேஸ்மா, முதல்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்புறம் தான் அட்மிஷன் போட முடியும். கூட்டிட்டு போங்க சொல்றேன்ல. ஐயோ பிளட் ரொம்ப கொட்டுது மேடம், பாவம் மேடம், ப்ளீஸ் மேடம் அட்மிட் பண்ணுங்க. சரி சரி, அவர் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஐயோ இவனா சாம அசால்ட் பாச்சாச்சு, பெரிய ரவுடி மாயமா. ஐயோ உனக்கு எதுக்குமா இதெல்லாம் தேவையில்லாத வேலை? எங்க தூக்கணியும் அங்கே கொண்டு போட்டு போய்க்கு நேருமா. இவர் எனக்கு அண்ணன். அண்ணன் இவர் ஏன் அண்ணன்? ஏமா அந்த பொண்ணு தான் அண்ணன் சொல்லுதுல, சீக்கிரமா அட்மிட் பண்ணுங்க, டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, உடனே வார்டு கொண்டு போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். மா அவருக்கு அவசரமா ஓ பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுது. உன்னோட குரூப் என்னோட ஓ பாசிட்டிவ் தான். நான் ஓ பாசிட்டிவ் தானே? வா. டாக்டர் அந்த பெட்ல இருந்தாரே அவர் எங்க? அவர் காலையிலேயே போயிட்டாரேமா. போயிட்டாரா? கண்ணு முழிச்சு அந்த சைடு அவன் கிளம்பி போய்கினே இருந்துட்டாமா. ராத்திரி ஒரு தம்பி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன்னு சொன்னியம்மா, இப்போ எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காருப்பா, டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு. அந்த தம்பி சீக்கிரம் குணமாகணும்னு அப்பா ராத்திரி முழுக்க திருவேற்காடு தாய்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன்டா. தமிழ் எஸ்தர் வந்திருக்கா பாருமா. அவளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், காலேஜ் டைம் ஆச்சு, சீக்கிரமா ரெடி ஆயிடு. ஒரு என் ஸ்கெட்ச் புக் எங்க வச்ச? தமிழ் அந்த ரெண்டாவது டிராயர்ல இருக்கு பாருமா. இங்க இல்லையேப்பா. என்னடா நீ தேடுற கழுத? இந்தாம்மா. தேங்க்ஸ் பா. அம்மா பிரஷ் பேக் எங்கம்மா வச்ச? இந்தா. தேங்க்ஸ் மா. அப்பா சாமி கிட்ட வாங்க. அங்கிள், கண்ணு தெரிஞ்ச நாங்களே ஒரு பொருளை தேடி கண்டுபிடிக்க எவ்வளோ தடுமாறுறோம். உங்க 2 பேருக்கும் கண்ணே தெரியாது, ஆனா உங்க பொண்ணோட ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ கரெக்டா எடுத்து தரீங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு கண்ணு தெரியாதுமா, ஆனா எங்க பொண்ணு தெரியும். வரேன்ப்பா. பை ஆண்டி, பை அங்கிள். சரிம்மா. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் இந்த வீட்டை நாங்க விக்கிறதா இல்ல. இது எங்க பூர்வீக சொத்து, நீங்க கிளம்புங்க. சரி சரி சரி, நாங்களும் 4 மாசமா இதுக்காக அலைஞ்சிட்டோம். பக்கத்து வீட்டுலாம் கூட கொடுத்துட்டாங்க.
நீங்கள் மட்டும் தான் பாக்கி. 100 கோடி ரூபா போட்டு பில்டிங் கிடைக்குமா? பார்க்கிங்காக இடம் வேணும், கொடுத்துருமா? தொந்தரவு பண்ணாதீங்க. இந்த வீட்டை நாங்கள் விற்கிறதா இல்லை. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க தம்பி. கிளம்பு. லீகலாக ட்ரை பண்ணிட்டேன், போலீஸ் மூலியமாகவும் ட்ரை பண்ணிட்டேன். இனி ரவுடிசம் தான். உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே காலி பண்ணி ஆகணும். இல்லைன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அவங்க ரவுடிட்டு போனா நாம போக மாட்டாமா? நான் விசாரிச்சதுலயே இவன் தான் டெரரான ரவுடி கணேஷ், வேதாளம் கணேஷ். மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். டோக்கன் நம்பர் 5 வா. வரோம். இவரதாண்டி நாளைக்கு ஹாஸ்பிட்டல் சேர்த்தா. ப்ராப்ளம் சால்வ்டு. நீ அவர் உயிரை காப்பாத்திருக்க, அது சொல்லி உன் வீட்டை காப்பாத்துவோம். இல்லடி, அது நான் செஞ்ச உதவியை சொல்லி காட்ட வேண்டாம். காசு கொடுத்தே கூப்பிடுவோம் அப்படிங்கிற. சரி, நான் பேசுகிறேன். சரி சார். சொல்லு பாப்பா. எங்களுக்கு எங்க எதிரியை விட உங்களை மாதிரி ஒரு பேடான டெரரான மோசமான மனசாட்சியே இல்லாத கேவலமான மட்டமான ரவுடி தேவை. அதனால தான் உன்கிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப். மனசாட்சி இல்லாத ரவுடியா? இல்ல சார், ரவுடி சார் தேவைப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாத, நீ பேசுமா. சார் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அதான் ரவுடி சார் உங்களுக்கு தெரியும். சார் ஒரு சின்ன டவுட், நீங்க நிஜமாவே டெரரான ரவுடியா? வெள்ளையா சகப்பா இருக்கீங்க. நானும் அப்ப சொல்லுந்து பாக்குறேன், இவன் இஸ்குங்கிறான், அவன் உஸ்குங்கிறான், அவன் எட்டி பாக்குறான், இவன் என்னடா சாமான் எடுக்கிறான். கொய்யால ஒண்ணு டீய குடிங்க, இல்ல என்ன அடிங்க. உங்க பிலிம ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க, வெயிட்டிங்லயே வெறியாவது. வரலாம் 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 வா. பாப்பா, என்ன சகப்புன்னு சொன்ன? காசு எவ்வளோன்னு கேட்டோம் சார். டேய் குழந்தை, வேணும் வர்ற. எங்களுக்கு பசிக்கல சார், சாப்பாடுலாம் வேணாம். தமாசு தமாசு. பாப்பா, இது புட்டு மெனு இல்ல, பிளட் மெனு. சொல்றேன் கேட்டுக்க. பாடி பாட் 5000, பாடி சே 10000, ஹவுஸ் ஸ்டீல் 5000, டோட்டல் டோக் 20000, ஆல் அபிட் 25000, பீஸ் அபிட் 30000, குரூப் அபிட் 50000, டீம் டர் 25000, குரூப் டர் 35000, பீஸ் மட்ட 50000, குரூப் மட்ட 75000. உங்களுக்கு என்ன? ஹவுஸ் டீலிங் சார். எவ்வளவு? 15000. 15000மா? என்கிட்ட 10000 தான் சார். தொக்காவாதீங்க. லேடிஸ்னா நம்ம கிட்ட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அது எப்படி கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? இவர்தான்ப்பா நான் சொன்ன ரவுடி சார். வணக்கம் ரவுடி சார். வணக்கம் வணக்கம். ரவுடி சார் சொல்லுங்க சார். இதுதான் எங்க வீடு. நைஸ். இவர்தான் எங்க தாத்தா. இவரு கட்டின வீடு இது. இந்த வீடுனா எங்களுக்கு உசுரு. வெரி நைஸ். காப்பி எடுத்துக்கங்க தம்பி. வெரி வெரி நைஸ். வாங்களேன், அப்படியே வெளில போய் காத்தாட பேசிட்டு இருக்கலாமே. அப்பா வாங்க, பெரிய பாப்பா வாங்க, பாப்பா வாங்க. டே குழந்தை, சீக்கிரம் வாடா. சரி வரலாம் சார். இந்த மலர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரவுடி சார், இந்த ரோஜா பூ இருக்கே. ஆமா, ரோசா பூ. இதனுடைய பொட்டானிக்கல் சயின்டிபிக்கல் நேம் ரோசா. பொட்டானிக்கல் பேர். ஓஹோ. இந்த வாடாமல்லி இருக்கே. ஆமா, வாடாமல்லி. வேதாளம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வாசனை கிடையாது, ஆயுசு ஜாஸ்தி. ஐயோ பாவம். இந்த மல்லிகைப்பூ இருக்கே. ஆமா, மல்லிப்பூ. இதுக்கு வாசனை அதிகம், ஆனா ஆயுசு கிடையாது. ரொம்ப பாவம். பூக்களும் வாழ்க்கையும் ஒன்று, புரியாதவன் மண்டு. மண்டு மண்டு. வித்தவுட் பெயின் தேர் இஸ் நோ லைஃப். சார் இந்தாங்க சார். ரவுடி சார் சொல்லுங்க சார். உள்ள ஏதோ சொல்லிச்சு சார். நீங்க எங்க மேல இறக்கப்பட்டு இலவசமா தானே இந்த உதவியை பண்ண போறீங்க. தமாசு தமாசு. நீங்க 15000 கொடுத்தீங்க, இவன் 5 லட்சம் கொடுத்தான். 1000 பெருசா லட்சம் பெருசா நீங்களே சொல்லுங்க. இப்ப கூட டீல் முடியல. நீங்க 5,01,000 கொடுங்க, உங்க பக்கம் வந்துடுறேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொண்ண போறீங்களே, இதுக்கு பேர் என்ன? பச்சை துரோகம். இது நல்லது இல்ல ரவுடி சார். தப்பு சார், தப்பு சார். குழந்தை பாரு, திட்டுறது கூட எவ்வளவு சாஃப்டா திட்டுறாரு. தமாஷு தமாஷு.
காலேஜுக்கு போற பொண்ணு, வயசான அம்மா அப்பா, வீடு, வெங்காயம், செங்கல், சென்டிமெண்ட்னு சீனை போடாம நேரா பில்டிங் கட்டணங்கிட்ட போய் கழுத்தை போட்டு கரன்சி வாங்கிட்டு போயிட்டே இரு. ரிச் மேன், ஹாப்பி மேன். பாப்பா சொல்ல மறந்துட்டேன். God bless you. உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா? டேய் குழந்தை தண்ணி கொண்டாடா. இந்த பஸ் இப்பதானே கொண்டு வந்து கொடுத்த. நான் எங்க கொடுத்தேன்? இப்பதானே கொண்டு வரேன். வளையல் போட்ட கைடு அந்த பக்கம் வந்து நாங்கடா கொய்யால. ஏய் யாரா வீட்டுக்குள்ள? குப்புனு வேக்குது வேதலாம். ஃபேன போடுறா. ஃபேன் தானா சுத்தது வேதலாம். ஆவி அட்டாக் வேதலாம். யாரோ ஏன் வீட்டுக்குள்ள போட்டு தள்ளிடுவேன். ஆவி எல்லாம் போட்டு தள்ள முடியாது. போட்டு தள்ள ஆவியா வரும். வேதலாம் நான் போயிட்டு அப்படியே பேப்பர் பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் குழந்தை தனியா போவாத, நீ பயந்துடுவ. நானும் வரேன். ஐயோ காலையில காலி பண்ணவங்க சூசைட் பண்ணிட்டு ஆவியா வந்து நிக்கறாங்க வேதலாம். ஆவி எங்கன வாழைப்பழம் சாப்பிடுவாடா? ஏய் பாம்பளே இங்க என்ன பண்றீங்க? நீங்க வீட்டை பூட்டி எங்களை வெளியில துரத்திட்டீங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல, அதான் இங்க வந்துட்டோம். சாவியை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். அது சரி. ஏய் வீட்டை காலி பண்ணு, வீட்டை காலி பண்ணு, யாத்த காலி பண்ணு. ஏய் உங்க ஐயால கூச்சண்டி பகல காட்டுறானுங்க. டேய் குழந்தை, இவ்வளோ பொருளை போட்டு உடைக்கிறோம், கொய்யால சிரிக்குதுங்க. உடைக்கிறது நம்ம பொருள். வீட்டை காலி பண்ற மூடுக்கு வந்தோடனே பொருளை உடைக்கிற மோடுக்கு போயிட்டீங்க. ரவுடி சார், நீங்க எங்களை இங்க இருந்தும் வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளினீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணி ஆவியா துரத்துவோம். எங்களுக்கு வேற வழி இல்ல. ஏய் எனக்கேலண்டா கொன்றுடுவேன். ஆவியில கூட வரட்டிலாம். ஒத்த ஆவியில வரட்ட முடியாது. பிடிக்கிறது வரட்டிலாம். என்னடா இது? என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? காலையில யாரும் வீட்ல இருக்க கூடாது.